அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹுடைய கிருபையினால் நமது மதரசாவில் ஒவ்வொரு வார புதன்கிழமையும் ரியாலு சாலிஹின் என்று சொல்லக்கூடிய நபி மொழி களஞ்சியம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? உங்களுடைய கையில இருக்கக்கூடிய கிதாபுக்கு பேர் என்ன? சரி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். ரியாலு சாலிஹின் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லியிருக்கேன். சூப்பர், சொல்லுங்க. சொர்க்கத்தின் இல்ல, இன்னும் கொஞ்சம். பூங்கா ஓகே, சொர்க்கத்தின் பூங்கா கிடையாது, இன்னும் கொஞ்சம். சாலிஹின்னா நல்லோர்களின் பூங்கா. சாலிஹின்னா உங்களுக்கு புரியுதா? சாலிஹானவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருந்து தான் வர்றது சாலிஹின். ரியாலு சாலிஹின்னா நல்லோர்களின் பூங்கா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரி, இன்னைக்கு நம்ம எந்த ஹதீஸ், எத்தனாவது ஹதீஸ் நம்ம பார்க்க போறோம்? 29வது ஹதீஸ் எடுத்துக்கோங்க. 29வது ஹதீஸ். சரி, என்ன பாப், என்ன தலைப்புல நம்ம ஹதீஸ் பார்க்க போறோம்? 29வது ஹதீஸ் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. பொறுமை குறித்த பாடத்தை தான் நம்ம பார்க்கிறோம், அப்படிதானப்பா? அதுல மேல ஹெட்டிங் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். கண்ணீர் சிந்துவது பொறுமைக்கு முரணானது அல்ல அப்படின்ட்டு ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க. ஹதீஸ் நம்பர் 29. இப்போ நம்ம வாசிச்சு ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கம் சொல்ல போறோம் இன்ஷா அல்லாஹ். நீங்க தமிழ கவனிங்க இன்ஷா அல்லாஹ், ஓகேவா? உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அறிவிக்கிறார்கள் கிடையாது, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் நபி அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்களின் மகனாவார். இது எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன் யார் அப்படின்னா ஸைத் என்கின்ற ஒரு வளர்ப்பு மகன் இருந்தாங்க. சரிங்களா? அவங்களுடைய மகன் தான் உஸாமா. புரியுதுங்களா? அந்த உஸாமா தான் இப்ப சொல்றாரு, இவரும் இவருடைய தந்தையார் ஸைத் அவர்களும் நபி அவர்களின் தனிப்பட்ட அன்பிற்குரியவர்களாக இருந்தனர். அவர்கள் சொல்றாங்க. யாரு? தந்தையும் மகனும் சொல்றாங்க. ஸைத் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன். ஸைதுடைய மகன் தான் உஸாமா. புரியுதுங்களா? அப்ப உஸாமாவும் ஸைதும் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லி வர்றாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்பதை விட ஒரு மனதை ரணப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம். சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சோதனைக்குரிய ஒரு சம்பவத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த இந்த 2 சஹாபாக்களும் அறிவிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமே. நபிகளாரின் மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை மகள்கள் இருந்தாங்கப்பா? எத்தனை பெண் குழந்தைகள் இருந்தாங்க? 4 இருந்தாங்களா? எத்தனை ஆண் குழந்தைகள் இருந்தாங்க? 3 இருந்தாங்க. சரி, ஆண் குழந்தைகள் 3, பெண் குழந்தைகள் 4 பெண் குழந்தைகளுடைய பேர் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸைனப் ரலி, ருக்கையா ரலி. சரி, நல்லா குழப்பிக்க வேண்டாம். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலி, உம்மு குல்சும் ரலி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சரிங்களா? இந்த 4 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள்கள். இதுல பாத்தீங்கன்னா எந்த மகளுடைய பேர் வந்திருக்கு? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அப்படிங்கிற ஒரு மகளை குறித்த ஒரு விஷயம். என்னன்னா, என் மகன் உயிர் பிரியும் நெருக்கடியான நிலையில் இருக்கிறார். யார் சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஸைனப் அம்மா சொல்றாங்க. அவங்களுடைய மகனார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் உயிர் பிரியக்கூடிய நிலையில இருக்கிறார். தாங்கள் இங்கு அவசியம் வர வேண்டும் என்று நபி அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள். புரியுதுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல என்னுடைய மகனார் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, அதனால ரசூலுல்லாஹ்வை நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உஸாமாட்ட சொல்லி அனுப்புறாங்க. சொல்லி அனுப்பின உடனே தாங்கள் இங்கு அவசியம் வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள். அதற்கு நபி அவர்கள் ஒருவர் மூலம் தமது மகளுக்கு சலாம் சொல்லி பின்வரும் விஷயங்களை கூறிவிடுமாறு பதில் சொல்லி அனுப்பினார்கள். எதை அல்லாஹ் எடுத்துக்கொண்டானோ அது அவனுக்கு உரியதே, எதை கொடுக்கின்றானோ அதுவும் அவனுக்கு உரியதுதான், அவனுக்கு தான் சொந்தம். ஒவ்வொரு வேளையும் அதற்குரிய நேரத்தில் அவனிடத்தில் நடைபெறுகிறது. எனவே எனது மகள் பொறுமையாக இருக்கட்டும், அதற்கு கூலி கிடைக்கும் என்று நம்பிக்கை வைக்கட்டும். ஆனால் அன்னாரின் மகளாரோ அல்லாஹ் மீது சத்தியமாக தாங்கள் அவசியம் இங்கு வரணும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீண்டும் சொல்லி அனுப்புறாங்க.
எனவே நபி அவர்கள் மகளின் இல்லத்திற்கு புறப்பட்டார். ஒரு வழியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. போய் பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னா, அவர்களுடன் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் பின் ஜபல் இப்படின்ட்டு முக்கியமான சஹாபாக்கள் கூட போறாங்க. போன உடனே நபி அவர்களிடம் குழந்தை கொடுக்கப்பட்டது. யாருடைய குழந்தை? ஜைனப் அம்மா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேரன். புரியுதுங்களா? பேரன் தானே. மகளுடைய மகன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன். பேரன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. போராடக்கூடிய குழந்தைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியில வைக்கிறாங்க. வச்ச உடனே அதனை தங்கள் மடியில் ஏந்தி கொண்டார்கள். குழந்தையின் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. ஒரு பச்சிளம் குழந்தையுடைய உயிர் என்ன 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 ஆகுது, ஜக்கராத்துடைய நிலைமையில இருக்குது. இப்ப சொன்ன உடனே அதை கண்டு நபி அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. இதை பார்த்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்ன, தாங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்க. ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, யார் வஃபாத்தானாலும் அழுகக்கூடாதுன்னு சொல்லல, ஒப்பாரி வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, அழுகக்கூடாது. ரொம்ப கேமானு கத்தி கத்தி அதாவது என்னுடைய இவரே அவரே, நீ அப்படி வாழ்ந்தியே இப்படி வாழ்ந்தியே, அவரை புகழ்ந்து நீ என்னை விட்டு போயிட்டியே, அல்லாஹ்வே உனக்கு கண்ணு இருக்குதா, உனக்கு வேற யாருமே இந்த உலகத்துல கிடைக்கலையா, அவங்களுக்கு பதிலா என்ன எடுத்துக்க கூடாதா, என்னென்ன வார்த்தைகள் சொல்லணுமோ அந்த துன்பத்துல என்ன சொல்லணும்ட்டு என்ன தெரியாது மனிதர்களுக்கு. அப்படி சொல்லி சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, அழுகக்கூடாது. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பேரன் மடியில இருக்கிறாரு, உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது. எப்படி இருக்கும் அந்த தருணம்? யாருக்குமே அழுக வரத்தான் செய்யும். அப்படிதானம்மா? பெத்த தந்தையோ தாயோ இல்ல இப்படியான அந்த தாயுடைய தந்தையோ யாருக்கா இருந்தாலும் அழுக வரும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கண்ணீர் வடிக்கிறத பார்த்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களுமா அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பாருங்களேன், இது இரக்கத்தின் வெளிப்பாடாகும். எல்லாருடைய உள்ளத்துல அல்லாஹ் தஆலா என்ன என்ன கொடுத்திருக்கா, இரக்கம் கொடுத்திருக்கா. அதை நம்ம ஏதாவது ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாலோ இல்ல அடிபட்டுட்டாலோ இல்ல அவங்களுடைய பலகீனமான நிலையை பார்த்து நமக்கு கண்டிப்பாக கண்ணீர் வரத்தான் செய்யும். அப்ப இந்த தருணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வரும்பொழுது இந்த வார்த்தை சொல்றாங்க, எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு இரக்கம் இருக்குது, இதை அல்லாஹ் தன் அடியார்களுடைய உள்ளத்தில் ஆக்கியுள்ளான் என்று பதில் சொன்னார்கள். மற்றொரு அறிவிப்புல பாத்தீங்கன்னா, தான் நாடியவர்களின் உள்ளங்களில் அல்லாஹ் இதை ஏற்படுத்தியுள்ளான். அடியார்கள் யார் இரக்கம் காட்டுகிறாரோ அவர் மீதுதான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிக்கிறாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இது அழகான ஒரு சம்பவம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஜைனப் அம்மா சொல்லி விடுறாங்க, என்னுடைய வாப்பாவை நீங்க கூட்டிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா என்னுடைய மகன் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு, அதனால நபியை நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல சலாம் சொல்லி விடுறாங்க. சலாம் சொல்லிட்டு அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்களா, அல்லாஹ் கொடுத்ததை திரும்ப எடுத்துக்கிட்டான். உங்களுக்கு புரியுதா? நம்ம எல்லாம் எங்க இருந்து வந்தோம், அல்லாஹ்ட்ட இருந்து. அல்லாஹ் தானே நம்மளை வந்து இந்த உலகத்துக்கு அனுப்புனா. அதனால அல்லாஹ் கொடுத்ததை திரும்ப எடுத்துக்கிட்டா. அதை பத்தி நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. எந்தெந்த நேரத்துல எது எது நடக்கணுமோ அந்தந்த நேரத்துல நடந்தே ஆகும். எந்தெந்த நேரத்துல யார் வஃபாத் ஆகணும்ட்டு அல்லாஹ் விதியை எழுதிட்டானோ அது யாரு வந்தாலும் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. மரணத்தை யாராலும் தடுக்க முடியுமாப்பா? அதாவது இப்ப நீங்க இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல டாக்டர் வந்து ஐசியூல இருந்து வெளியில வந்து சொல்வார். என்ன வார்த்தை சொல்வாருன்னு தெரியுமா? உங்களுடைய கடவுளை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, வேண்டிக்கோங்க. எவ்வளவு பெரிய டாக்டர்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல மரணத்தை யாராலுமே குணப்படுத்த முடியாது. அதே இது மரண தருவால இருக்கிறவன அல்லாஹ்வால என்ன செய்ய முடியும், உயிர் கொண்டு வர முடியும். இப்பெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எம்மாடி எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, நாங்கெல்லாம் உயிர் பொழைக்க மாட்டோம்னு நினைச்சோம், ஆனா எப்படி பொழைச்சு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. அப்ப மரணத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அவன் தான் உயிர் கொடுப்பவன், அவன் தான் உயிரை பறிப்பவன். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்லி அனுப்புறாங்க தன்னுடைய மகளுக்கு. இருந்தாலும் ஒரு மனசு ஆறுதல் வேணும்ல, அந்த நேரத்துல தன்னுடைய வாப்பா கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இப்ப ஜைனப் அம்மா மீண்டும் சொல்லி அனுப்புறாங்க, அல்லாஹ்வுக்காக என்னுடைய வாப்பாவை நீங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபிட்ட சொல்லி அனுப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க. போன உடனே அந்த காட்சி சுப்ஹானல்லாஹ், ஒரு குழந்தையை எடுத்து தன்னுடைய பேரனை மடியில வச்சு பார்க்கும் பொழுது அப்படியே ஹருகரா அப்படின்னு சொல்லுவாங்க, உயிர் தொண்டை குழியில் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. ஒரு வயசானவங்களை பார்த்தாலும் நமக்கு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கவலை வரும், ஒரு அழுக வரும். அதே இது பச்சிளம் குழந்தையா இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவ்வளவு துன்பம் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் 5 பிள்ளைங்களை தன்னுடைய கரத்தால் தான் பெற்றெடுத்த பிள்ளைங்க, 3 ஆண் பிள்ளைங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர்த்து இதோ ஜைனப் அம்மா, உம்மு குல்சும், ருக்கையா எல்லாருமே வஃபாத் ஆயிருக்காங்க.
அத்தனை பெண் குழந்தைகளையும் தன்னுடைய கையால், அத்தனை ஆண் குழந்தைகளையும் தன்னுடைய கையால் கபூர்ல வச்சிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு புள்ள இறந்தா நம்மளால தாங்க முடியுமாப்பா? தாங்க முடியாதுல்ல. யார உறவுகளா இருந்தாலும் சரி, இல்ல அந்நியர்களா இருந்தாலும் சரி, ஒரு வஃபாத் அப்படின்னு கேள்விப்படும் பொழுது எவ்வளவு மனசு கவலையா இருக்குது. சே, நல்ல மனிதர்ப்பா, இன்னைக்கு தானே நாங்க பேசணும், இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் இல்லாதவர்களும் சரி, அறிமுகம் ஆனவர்களும் சரி, மரணம் இறந்துட்டாங்க அப்படின்னு சேர்க்கும் பொழுது நம்மளுடைய மனசு எவ்வளவு கவலைப்படுது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கபூர்ல வைக்கக்கூடிய நிலைமை, அல்லாஹ் கொடுத்த சோதனை. அதனால பொறுமையா இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோ அடுத்த ஜெனரேஷன் மகளுடைய மகன் இந்த அவங்களுடைய மடியில இருக்கிறான், பார்த்தா அழுக வரத்தானே செய்யும். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் நீங்களுமா அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வார்த்தை சொல்லுவாங்க, இந்த இரக்கம் என்பது அல்லாஹ் நம்முடைய உள்ளத்துல கொடுத்தது. இன்னொன்னு என்ன தெரியுமா? மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவன் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டவே மாட்டான். ரொம்ப கரடு முரடா நம்ம என்ன செய்யக்கூடாது, நடக்கவே கூடாது. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றதுதான், ரஹ்மத் என்பது 100 ரஹ்மத் இருக்குது. ஒரே ஒரு பர்சன், ஒரு ரஹ்மத் மட்டும்தான் இந்த உலகத்துல அல்லாஹ் இறக்கி கொடுத்திருக்கான். 99 அல்லாஹ் மறுமையில நமக்கு வச்சிருக்கான். நமக்குன்னா யாருக்கு தெரியுமா? இந்த முக்மீன்களுக்கு மட்டும். உலகத்துல அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்காத முக்மீன்களுக்கு மட்டும் அல்லாஹ் வச்சிருக்கான். அதனாலதான் பாவிகளாக இருந்தாலும் அந்த மறுமையில அல்லாஹுடைய மன்னிப்பும் அவனுடைய ரஹமத்தும் கிடைச்சா போதும், சொர்க்கத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடலாம், நுழைஞ்சிடலாம். அந்த ஒரு ரஹமத்து தான் தாய் மகனை பிரிந்தால், மகன் தாயை பிரிந்தால், பெற்றோர்கள் பிள்ளைகளை பிரிந்தால், உறவுகளை பிரிந்தால் நம்மளுடைய கண்களில் கண்ணீராக வெளிப்படுது. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு சோகமான, இப்படி கூட சொல்லலாம், ஏதாவது ஒரு சோகமான படத்தை பார்த்தா எப்படி அழுகுறோம். அது உண்மைன்ட்டு அது உண்மை இல்லைன்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் என்ன எல்லாம் பாதுகாக்கணும். அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இது பண்ணவே கூடாது. யூ எப்படியெல்லாம் நடிக்கிறாங்க, யூ இறந்து போயிட்டானே அப்படின்னு நம்ம எப்படியெல்லாம் இது பண்றோம், எல்லாம் பாதுகாக்கணும். அதனால இரக்கம் என்பது எல்லாருடைய மனதில இருக்கணும். மனிதர்கள் மீது இரக்கம் காட்டினாதான் யார் இரக்கம் காட்டுவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்றாங்க, அல்லாஹ் எல்லாருடைய உள்ளத்திலையும் அது ரஹ்மத்தா நிஅமத்தா போட்டிருக்கிறான், அதனால என்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது. இந்த ஹதீஸ் புரிஞ்சுச்சா? இந்த சம்பவத்தை நம்ம மறக்கவே கூடாது. இதுல இருந்து படிப்பினைகள் நிறைய இருக்குது. ஒன்று, பொறுமை. அந்த பாடத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அல்லாஹ் இந்த உலகத்துல எதை கொடுக்கிறானோ எதை எடுக்கிறானோ சொபுர், அவ்வளவுதான். ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், வேற வார்த்தையே வேண்டாம். அல்லாஹ் எனக்கு போதுமானவன். நம்ம அழுது புலம்பி உருண்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுக்கு இப்படி இப்படி சொன்னா கூட உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஒருத்தர் இறந்துட்டாருன்னு நினைச்சுக்கோங்களேன், ஜனாசாவுல வைக்கிறாங்க. அவங்களுடைய, அதாவது ஒரு அம்மான்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய மகன் வெளிநாட்டுல இருக்கிறார். இப்பெல்லாம் ரீசெண்டா இந்த நவீன காலத்துல அதுதான் நடக்குது. மகாதல் அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கெல்லாம் ஒரு அழகான ஒரு படிப்பினையும் கூட இது மாதிரி செய்யக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அப்ப வெளிநாட்டுல இருக்கிறார், அம்மா இறந்து போயிடுச்சு. இறந்தா அவங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து வர்ற வரைக்கும் நம்ம இந்த ஜனாசாவை என்ன செஞ்சிருப்பாங்க, ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு என்னமோ மகன் அப்படியே நம்மளுடைய அம்மாவுக்கு உயிர் கொடுத்து எழுப்பி விடுற மாதிரி என்ன செஞ்சிடறது, ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு அவங்கள வேதனைப்படுத்தி. நம்மளால ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசர் பாக்ஸ்ல படுக்க முடியுமா? ஒரு ஐஸ் கட்டிய கையில, ஐஸ் கியூபை எடுத்து ஒரு 10 நிமிஷம் கையில வச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அப்ப நம்ம என்னன்னா பொருந்திக்கிறணும், அவ்வளவுதான். இந்த உலகம் நிரந்தரம் இல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? இந்த உலகம் நிரந்தரமா கிடையாது. இங்க இறந்தவங்களை எங்க சந்திப்போம் தெரியுமா? வறுமையில சந்திக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய உறவுகள் யாராவது இறந்துட்டாங்கன்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. நானி தாதி மகாதல்லா உயிரோடு இருக்கவங்க கிடையாது, இறந்தவங்களை ஞாபகப்படுத்தி பாருங்க. கண்டிப்பாக மறுமையில அவங்கள சந்திக்கத்தான் போறோம். எந்த அளவுக்கு தெரியுமா? நம்ம இந்த கிட்டத்தட்ட 1445 வருஷத்துக்கு முன்னாடி சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு முன்னாடி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், கிட்டத்தட்ட 10,000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவர்களை கூட எங்க போய் நம்ம சந்திக்க போறோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மறுமையில நம்ம என்ன செய்ய போறோம்? சந்திக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அதனால இதை நம்ம முழுமையா நம்பணும். இந்த உலகம் நிரந்தரம் இல்ல, என்னைக்காவது நாமளும் இந்த உலகத்தை விட்டு பிரிய போறோம். பிரிஞ்சவங்கள மறுமையில நம்ம என்ன செய்ய போறோம்? சந்திக்க போறோம். அப்படி நினைச்சோம்னா கண்கள்ல இருந்து கண்ணீர் மட்டும்தான் வருமே தவிர வாயில இருந்து ஷிர்கான வார்த்தைகள் வராது. ஐயோ எங்களை விட்டு போயிட்டீங்களே, எங்களை இப்படி தவிக்க விட்டு போயிட்டீங்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். கஷ்டமா தான் இருக்கும், கவலையா தான் இருக்கும். ஆனா
இன்னொன்னு என்ன தெரியுமா, ஒரு குழந்தை இறந்துருச்சு, அந்த இறந்த குழந்தையுடைய செய்தி ஒரு பெற்றோர்களுக்கு கிடைச்சு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லி கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிச்சு சொபூர் பொறுமையா இருந்தாங்க அப்படின்னா, அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையில சொர்க்கத்துல பைத்துல் ஹம்து புகழுக்குரிய வீடை அவர்களுக்கு தயார் செய்து வையுங்கள் மலக்குமார்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லயே என்ன செஞ்சிருவான், ஒரு வீடு நமக்கு தயாராயிடும். இது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான ஒரு இது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை இந்த சம்பவத்தின் மூலம் பொறுமையை நம்ம இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கிறணும். அல்லாஹு தஆலா எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமை என்கின்ற குணத்தை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோதனையை அடிக்கடி நினைவு கூர்ந்து நம்மளுடைய சோதனைகள் எல்லாம் இந்த உலகத்தில் சோதனையே கிடையாது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் வாழணும். சரிங்களாப்பா? புரிஞ்சுச்சா இந்த ஹதீஸ்? இன்ஷா அல்லாஹ் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். சோதனையில பொறுமையுடைய உள்ளத்தை நமக்கு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சோதனை இல்லாத வாழ்க்கையே இன்ஷா அல்லாஹ் நம்ம கொடுக்கணும். அல்லாஹ் எல்லாருக்குமே கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி சோதனை இருந்தால் அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு இருங்கள். அந்த பொறுமைக்கு கூலி சொர்க்கம். ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். பொறுமைக்கு கூலி சொர்க்கம். இந்த உலகத்துல எதையெல்லாம் இழந்தோமோ அந்த மறுமையில அதை விட பன்மடங்கா நம்ம பிடிச்சுக்கிறலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். எதை கேட்டோமோ அதன்படி நடக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.